இங்கிலீஷ் நியூ இயருக்கு தான் ரெசல்யூஷன் எடுக்கணுமா? தமிழ் நியூ இயருக்கும் நாங்கள் எடுப்போம். ஸோ இந்த மாம் கில்ட் எல்லாம் நகர்த்தி வச்சிருக்கேன், அது அவ்வளோலாம் வர்த்து. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இன்றைக்கி என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு. எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஹாப்பியாக, எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்று எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரேயராக இருக்கும். அதேமாரி நானும் நல்லா இருக்கணும், நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ புத்தாண்டு vlog தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக என்னோடய யோகா இன்ஸ்ட்ரக்டர் இந்த சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதம் அப்படின்னே, தமிழ் மொழி மாதம்னே ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த செலிப்ரேஷன் இருக்கும். அங்கங்கே சில இடங்களில் காம்படிஷன்ஸ் நடத்துறது, பேச்சு போட்டி, பட்டிமன்றம், நிறைய விஷயத்த பயங்கரமாக தமிழை வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க சிங்கப்பூரில். ஏன்னா ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால. அதை ஒட்டி அவங்க வந்து ஒரு தமிழ் வாழ்த்து பாடல் வந்து அவங்களே பாடி லிரிக்ஸ் ரைட் பண்ணி அவங்களோட குழுவினரோடு சேர்ந்து அமைச்சிருக்காங்க. அந்த பாட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டைமில் அதை உங்களோட ஷேர் பண்ணுறது மூலமாக அதுக்கு இன்னும் ஒரு சிறப்பு சேர்க்கறதா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ உழைப்பு அதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சாங்கோட அந்த தமிழ் வாழ்த்து பாடல் சிங்கப்பூருக்காக எழுதப்பட்ட பாடல் அது. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா போய் பார்த்துட்டு வாங்க, அதுதான். ஸோ இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகிறது. வாங்க குயிக்காக vlogக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த தமிழ் வருஷப்பிறப்பு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நாங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு புது ஒரு 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 ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த விஷயங்களெல்லாம் இந்த vlogல உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதோட ஒரிஜினல் vlogெல்லாம் பின்னாடி அப்படியே ஃபாலோ ஆகும். என்ன அந்த பீடிகை போடுறேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு vlogல பேசியிருந்தோம். ஏர்லி மேரேஜ்னால சில விஷயங்கள் நம்மளோட ப்ரைவேட் டைம், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டுமான டைமுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு 1 இயர்க்குள்ளே குழந்தை அடுத்ததுன்னு வந்துடுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பீரியடை நம்ம என்ஜாயே பண்ணதில்லை அப்படின்னு நான் சொல்லி ஒரு புலம்பல் போட்டிருந்தேன். அந்த புலம்பல் யாருக்கு கேட்டதோ இல்லையோ, என் ஹஸ்பண்டுக்கு கேட்டாச்சு. ஸோ அதனால நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த vlogல ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த vlogல ஒரு இங்கிலீஷ் நியூ இயருக்கு தான் ரெசல்யூஷன் எடுக்கணுமா? தமிழ் நியூ இயருக்கும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் இதுதான். அடிக்கடி இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பிளான் பண்ணும்போது எல்லாமே ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும். ஒரு மாம் கில்ட் இருக்கு இல்லையா? அது இருந்துகிட்டே இருக்கும். தேவையா, அப்படியாவது போகணுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்த விஷயம் தான். நிறைய பேரால் ரிலேட் பண்ண முடியும். எல்லாரும் இதை நினச்சி தான் போகாமல் இருப்பீங்க. ஆனால் நான் போனதுக்கப்புறம் எப்படி மாறித்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி நானும் என் பசங்கக்கிட்ட கேட்குறேன், ஃபீல் பண்ணுறீங்களா, தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கானா? ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ கஷ்டப்படுவேன்னு வேணால் நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த டைமை அவங்களுக்கான ப்ரைவேட் டைமாவோ, ஒரு அவங்களும் அந்த மாதிரியான சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிற ஒரு டைமாக அது அமையிறது. தனியாக இருந்து அவங்களோட ஃபுட்டை மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதா இருந்தது. எங்களுக்குமே வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா கிளம்ப மாட்டாங்க பசங்க சீக்கிரமாக. இங்கே வாங்கினா இதுதானா, போர் அடிக்குது, எப்போ பார்த்தாலும் கோவிலாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாறும். யங்கர் ஜென்ரேஷனுக்கும் ஓல்டர் ஜென்ரேஷனுக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கும்போதெல்லாம் எவ்ரி டைம் ட்ரிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். கலப்புறதுலேயே பசங்களுக்கு நம்ம டென்ஷன் ஆகி சரி ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், அமைதின்னு நான் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும். பட் இந்த தடவை அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்ல வரல, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், அதை தான் நான் பேசுகிறேன். ஸோ அவங்களுக்கு மேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போகும்போது சாதாரண ஒன்றுமே இல்லாத ஒரு இடமா இருக்கும். ஒரு ரயில்வே ட்ராக்கை கூட என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பாத்ரூம் புதுசாக கட்டினதுன்னு காட்டுவாங்க, பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணி. வாவ், அதில் பார்த்திங்கன்னா போஸெல்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. நம்மளோட வரும்போது யாராவது ஒருத்தர் போஸ் கொடுங்கன்னா கூட அப்படியே என்னமோ மௌன அஞ்சலி செலுத்துறா மாதிரியே நிற்பாங்க பசங்க. இது எத்தனை பேரால் ரிலேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. டீனேஜ் கிட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். நம்ம வந்து அப்போ ஊன்னு போஸ் கொடுத்தோன்னா நம்ம வயசான காலத்தில் ஏதோ ஓவராக பண்ணுறோன்னு நமக்கே தோணும்.
இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சோண்டு சிரிங்கடா அம்மா அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைப்பா இது அப்படின்னு சொல்லிடுறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் இல்லவே இல்லை. உண்மையாகவே என்ன பிளான் பண்ணோமோ அந்த பிளான் படி போக முடிஞ்சுது. ட்ரிப் எல்லாத்தையுமே லைக் என்னென்ன பிளேசஸ் பார்க்கணுன்னு நினச்சோமோ அதை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கான சமையல் வந்து கேப்சிகம் சாம்பார், இங்கே வந்து பருப்பு ரசத்துக்கு கொதிச்சுன்னு இருக்குது. அடுத்தது வந்து மாங்காய் பச்சடி, மாங்காய் வேக போட்டுருக்கேன். இதில் கூட்டு இருக்குது. காலம்பரியே வந்து ஸ்கூலுங்கிறதுனால காய் பண்ணிட்டேன் அவளுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு பொண்ணுக்கு. ஸோ அதனால் பீன்ஸ் காய் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து வடை பாயசம் ரெடி பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் வந்து பசங்க சார்ந்த விஷயங்கள். சரி, எங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக நடக்கிற மாதிரி இருந்தது. நமக்கான கேர் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கிற மாதிரி இருந்தது. நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, உனக்கு இது சாப்பிட்ணுமா, இந்த கடைக்கு போயிடலாம், இல்லை இதை இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஈச் அதர் அதை பண்ணுறதா இருந்தது. எனக்காக மட்டும் பண்ணுறதுன்றது இல்லாமல் அவருக்குமே ஓகே, இவருக்கு ஆன் டைமுக்கு போகலன்னா கோவம் வரும். அதை வந்து பசங்க டிலே பண்ணுவாங்க. அதுக்கு சேர்த்து நானும் அந்த கோவத்துக்குள்ளே போய் நானே தேவையில்லாமல் அதுக்கு ஒரு மசாலா போட்டு நான் திட்டு வாங்கிட்டு இருப்பேன். அந்த விஷயம்லாம் எதுவுமே இல்லை. டைம்னா டைமுக்கு போகிறது, எல்லாமே கரெக்டாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒருத்தரை மாற்றிண்டா போதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அது 20 வருஷமாக அந்த ஒரு இதில் இருந்துட்டு டக்குன்னு மாறும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. புரிஞ்சிருச்சு இல்லை, இப்போ புரியும்ல நமக்கு. இவங்களுக்கு ஒரு ஆன் டைம் போகலன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க, அதை பண்ணிவிடுவோமேன்னு நம்மளை மட்டும் மாற்றிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி அவங்க நம்மளை கவனிக்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்பா நான் மட்டும்தான் ப்ரையாரிட்டியா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருந்தது. அது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக, ஒரு ஸ்பெஷல் ஃபீலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதை தாண்டி எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, லேடிஸ் வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் ஒரு வீடை க்ளீன் பண்ணி வச்சா க்ளீன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டு அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு நமக்கான அப்ரிசியேஷன் நிறைய தடவை யோசிப்போம். பட் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், வாயே திறந்து கேட்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுண்டு அந்த அப்ரிசியேஷன் தருவாங்களா தரமாட்டாங்களா, இந்த வாழ்க்கையை நமக்கு இப்படியே தான் போகுமான்னு யோசிக்கிறது நம்மளை விட நிறையா யாருன்னா ஹஸ்பண்ட்ஸ் தான். அவங்களுக்கு சின்னதாக அதை நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, இந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது, எனக்காக நீங்கள் பண்ணது நல்லா இருந்ததுன்னு அப்படி சொல்லும்போது கூட அப்படியே சரி எடுத்து வச்சிரு, பக்கெட்டு பொட்டி எடுத்து வை, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, டாக்ஸி வந்தாச்சு, அப்படி தான் பேசுவாங்க. பட் அது அவங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை தருது. உடனே அடுத்த ட்ரிப்பு எப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்க வைக்கிற மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் லேடிஸ்க்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள், சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறையா கருத்துக்கள் ஆம்பளைகளுக்கு திணிக்கப்பட்டிருக்கு. பட் அப்படியே நான் ஆப்போசிட்டாக சொல்கிறேன், லேடிஸ் வைஃபாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒன்றுமே பண்ணாத ஹஸ்பண்டாக இருந்தாலும் கொஞ்சம் பாராட்டி வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே சேஞ்சஸ் நீங்களே பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான். இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்க நான் ரைட் பர்சனான்னு எனக்கு தெரியாது, எப்பயுமே நான் சொல்கிறது தான். ஆனால் எனக்கு மெயில்ஸ் வருது, டிஎம் பண்ணுறாங்க, சுபாக்கா எனக்கு இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி இருக்குது, எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டே இல்லை, கொஞ்சம் அட்வைஸ் பண்ண முடியுமா, இல்லை என்ன பண்ணால் இது சரியாகும், என் ஹஸ்பண்ட் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு அப்படி பல்ப் வர்றது தான். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட வீடியோஸை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து பார்க்குறோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் அதனாலையும் நிறைய விஷயங்களை ஒரு மாதிரி நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸில் தான் சொல்லின்னு இருக்கேன். நிறைய பேருக்கு அது புரியும். அதை பார்த்துட்டு சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தீங்கன்னா கூட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த பிளாட்ஃபார்ம் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற திருப்தியே எனக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வைஃப்ஸு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து எனக்குமே நான் சொல்லிக்கிறேன், அடிக்கடி ஹஸ்பண்ட்ஸை பாராட்டுங்க. கண்டுக்கவே மாட்டார், பாராட்டினீங்கன்னா பாராட்டினியா இப்போ கேட்கல அப்படின்ட்டு தான் போவாங்க. ஆனால் போகும் உள்ள. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 10 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். 11th டைம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள். பண்ணாதவே ஆளாக இருந்தால் கூட சும்மா ஒரு நாள் எங்கேயாவது உங்களுக்கான டைம் எடுத்துன்னு சொல்லிடுவாங்க. மாம் கில்ட்டெல்லாம் நகர்த்தி வச்சுருங்க, அது அவ்வளோலாம் ஒர்த் இல்லை அப்படிங்கிறதா என்னோடய ஃபைனலான வேர்டிங் இதுக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேயும் ஒரு கல்யாணம் திடீர்னு போகணுன்னு இருக்குது, 2 பேருமா போயிட்டு வரணுன்னு இருக்குது, பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போகிறதுங்கிறது நேச்சுரலாக நடக்கும். குழந்தையாக இருக்கும்போது கவலையே இல்லை, கூப்பிட்ற இடத்துக்கு வருங்க. பெருசானதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே.
அதே மாதிரி ஒரு ஏதாவது திடீர்னு வர டெத்துக்கு கிளம்பி போவாங்க, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. சாப்பாடு கூட நம்மளாம் இப்போலாம் ஆர்டர் பண்ணுற மாதிரி கிராப் ஃபுட்டோ இல்லை ஜொமேட்டோலையோ ஆர்டர் பண்ண முடியாது, நம்ம தான் மேனேஜ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சினாரியோஸில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். அவ்வளோ ஒரு விஷயங்களெல்லாம் பார்த்து நமக்கு இப்போ இதை வந்து பெரிய ஏதோ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு ரீப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்து. வாங்க இன்றைக்கி தமிழ் புத்தாண்டோட சமையலை ஒழுங்காக பண்ணலாம். இந்த கலர் அனாலிசிஸ் வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லையா, கலர் அனாலிசிஸ் போய் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதுக்கு நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஏன்னா இது அன்னெசரி ஸ்பெண்டிங் கூட தோணலாம். அந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாமும் வந்தது. பட் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக, ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிப்போம் இல்லையா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு போகணும், 4 பேர் பார்க்க போகிறாங்கன்னா நல்லா பண்ணுவேன். இதில் வந்து 10,000 பேர் பார்ப்பீங்க என்ன. ஸோ அதில் நல்லா ப்ரெசென்டபிளாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷனாக இருக்கும். அந்த விஷயத்தில் இப்போ இன்றைக்கி பாருங்கள், இந்த கலர் சாரீ கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், ஒரு மாதிரி அந்த பீகாக் ப்ளூ க்ரீன் மிக்சட் அந்த கலர் இது. ஆனால் இந்த கலர் வந்து எனக்கு எடுக்கலைங்கிறத என்னோடய வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா தான் இருக்குது சுபான்னு சொல்கிறது இருக்கும். பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் ஏதாவது ஒரு எல்லோ ஷேட் சாரியோ இல்லை ஒரு ஆரஞ்சு ஷேடில் கட்டியிருக்கேன் அப்படின்னா அப்போ என்னோடய ஃபேஸும் சேர்ந்து க்ளோ ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டல்லாக தெரிவேன், சாரி மட்டும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி இது வந்து நான் முன்னாடியே எடுத்துட்டேன். சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு எடுத்தாச்சு. இனிமேல் நான் போகிறேன் இப்போ என்னோடய ஷாப்பிங்க்குனா இந்த கலர் வந்து ஈவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருந்தாலும் எனக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுப்பேன். ஸோ அதில் ஒரு பெரிய தெளிவு வந்திருக்குங்கிறத தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோஸில் நிறைய பேர் சொன்னீங்க, சுபா உங்கள் ஃபேஸ் பயங்கரமாக க்ளோ ஆகுது அப்படின்னு. அது எல்லாமே பிகாஸ் ஆஃப் அந்த கலர் வந்து என்னோடய ஸ்கின் டோனை இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கறது தான். ஸோ இதை வந்து நான் எவ்வளோ விதத்தில் ப்ரூவ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது ரொம்ப தேவையாக இருந்தது அந்த செஷன். ஓகே ட்ரை பண்ணலாம், எனக்கு ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறது பிடிக்கும், அதனால் அதை ட்ரை பண்ணேன். ஸோ சில பேருக்கு தோணின கருத்துக்காக அதையும் அட்ரஸ் பண்ணுறேன். தேவையில்லாமல் அன்னெசரி ஸ்பெண்டிங், காசு நிறையா இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு இடத்துல ஏர்ன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல அதை ஸ்பெண்ட் பண்ணோன்னா தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை விஷயத்தையும் கன்வே பண்ணணும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி வந்து தேங்காய் இந்த அரிசி பாயசம் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காவையும் நல்லா அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சினோன்னா பாயசத்தில் அது ரொம்ப மாவாக இருக்காமல் இருக்கும். யாரோ ஒரு கமெண்ட் வந்து என்ன ஆயிலெலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக. இது எல்லாமே உங்ககிட்டேருந்து வர கமெண்ட்டில் தான் நான் சொல்கிறேன். இது வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட் அப்படின்ற மைண்ட் செட்லலாம் கிடையாது. ஆயில் வந்து எல்லோரும் சொல்கிறதுலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். குழம்பு அந்த மாதிரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பெல்லாம் போடாமல் குழம்பு டைப்பாக பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். கூட்டு தாளித்து கொட்டுறது அதெல்லாம் வந்து ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி விட்றதுனால தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா இன்னும் அந்த வாசனை நல்லாயிருக்கும். அது கூட்டுக்கெலாம் தேங்காய் எண்ணெய். மற்றபடி சாம்பார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது மோர் குழம்பு அதுக்கெலாம் நார்மல் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். பாஸ்தா அந்த மாதிரி ஸ்பெகேட்டி இட்டாலியன் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி வரும்போது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் என்ன வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியல. அவ்வளோ ஒன்றும் யோசித்து பண்ணுற வேலையாகவும் எனக்கு இருக்காது. நெய்ங்கிறது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு, அது சம்டைம்ஸ் ரசத்துக்கு வேணால் நெய்யை தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ரொம்பலாம் வந்து பர்டிகுலராக இது அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேங்காய் போட்டு அரைச்சி கூட்டு பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் விட்டுப்பேன். குழம்பு புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். மற்றதுக்கெலாம் கடலை எண்ணெய் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன் ஆயிலை. வச்சாச்சு. இப்போ அரிசி அது கொஞ்சம் ஜாஸ்தி ஊற வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். இதில் நல்லா பயங்கர ஸ்லிம்மாக தெரியுது. இப்போ என்ன இவர் பாராட்டின மாதிரி தானே தெரியுது. அப்போ முன்னாடி நான் குண்டாக இருந்திருக்கேங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாருங்கிறதா எனக்கு வருது மைண்டுக்குள்ளே. பட் இருந்தாலும் கேட்ட பாராட்டை நினச்சி என்ஜாய் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா நான் வந்து சுகர் ஃப்ரீ டயட்டில் இருக்கேன் அப்படின்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறேன்.
ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கே கூட பாயசம் வேணான்னேன். ஆனால் வருஷப்பருப்பு அதுவுமா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு திடீர்னு ஒரு சென்டிமெண்டல் இதை இன்சர்ட் பண்ணதுனால கொஞ்சம் பயந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பாயசமாக அப்படி சுகர் எடுத்துட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் சேஞ்சஸை நான் ஃபீல் பண்ணுறேன். அதை வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ அவர் வாயாலே அந்த விஷயத்த சொன்னதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அங்கங்கே சொல்லிட்டு போயிடுவேன். வந்து வெல்லம் போட்டுட்டேன், மாங்காய் புளிப்பு, உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், வேப்பம்பூ, காஞ்ச மிளகாய். ஸோ இது என்னென்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பை திஸ் டைமு, மாங்காய் பச்சடி பண்ணவங்க எல்லாரும். அதனால் நான் இதை சொல்ல விரும்பலை. ஸோ இந்த தேங்காய் அரிசி அரைச்சது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு தாளித்து கொட்ட வேண்டியதுதான். ஸோ வடை பண்ணினா சமையல் ஓவர் ஆகிடும். ஸோ இப்படியே வேணும்னாலும் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி பால் விட்டு கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம்.